Hello friends, welcome to Homemade சமையல். இன்னைக்கு ஹோம்மேட் சமையலில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வெண்டைக்காவை கடையிலேருந்து வாங்கலை, வீட்டில் உள்ள எங்கள் வெஜிடபிள் கார்டனில் இருந்தே வெண்டைக்காவை கட் பண்ணிவிட்டு நான் வெண்டைக்காய் பொரியல் செய்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வீட்டு வெண்டைக்காய் சூப்பராக இருக்குது பாருங்கள், பச்சை கலரில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெண்டைக்காவாக கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் நான் எங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, வீட்டில் இருந்தே எடுத்து பொரியல் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணி சல்லடையில் தண்ணி வடிய வச்சிடணும். இந்த வெண்டைக்காவை கழுவி ஒரு 1/2 மணிக்கூர் நீங்கள் வச்சுருந்தா தான் அந்த நூல் ரொம்ப வராது, நல்லாவும் இருக்கும் வெண்டைக்காய் பொரியலும். ஸோ இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுடுங்க. வெண்டைக்காய் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம், வெண்டைக்காய் பொரியல் ஃபாஸ்ட்டாக. ஸோ ஒரு பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம இந்த பொடிசாக வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு அந்த வெண்டைக்காயில் நூல் மாதிரி வரும் பாருங்கள், அது போகிறது வரைக்கும் நம்ம வதக்கணும். ஆனால் எங்கள் வீட்டில் வளர்ந்த வெண்டைக்காயில் நூல் ரொம்ப இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதங்கின பிறகு நான் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிடணும். சால்ட் ஆட் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம். வெண்டைக்காய் அந்த பச்சை கலர் ரொம்ப மாறக்கூடாது, ஆனால் குக்காக இருக்கணும். இப்போ வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு. இந்த வெண்டைக்காய் பொரியலை குழந்தைங்களுக்கு அடிக்கடி செய்து கொடுங்க, ஏன்னா வெண்டைக்காய் ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. இந்த வெண்டைக்காய் பொரியலை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களை இன்னொரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.